Children, welcome to ATR Max Angel. வாங்க இன்னைக்கு நாம 1.1ல அஞ்சாவது சம் பார்க்கலாம். அஞ்சாவது சம் பாருங்க. A கொடுத்துருக்குறாங்க. A 1 2 3, B வந்து 2 3 5, C வந்து 3 4 and D வந்து 1 3 5 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. A intersection C into B intersection D. இது வந்து is equal to A into B intersection C into D கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் வந்து ப்ரூவ் பண்ணணும். சரியா? வாங்க சம்முக்குள்ள போகலாம். பாருங்க, A கொடுத்துருக்காங்க 1 2 3 எழுதிக்கிட்டேன். B வந்து 2 3 5, C 3 4, D 1 3 5. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கேட்டிருந்தாங்க? A இன்டர்செக்ஷன் C இன்ட்டு B இன்டர்செக்ஷன் D. அதாவது A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சிட்டு B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். A இன்டர்செக்ஷன் C வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஏக்கும் சிக்கும் எது காமனாக இருக்குன்னா 3 தான் காமனாக இருக்குது. அதுதான் வந்து ஆன்சர். A இன்டர்செக்ஷன் C வந்து C 3. அடுத்து B இன்டர்செக்ஷன் D. அப்போ இதுக்கு ரெண்டுக்கு எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 3 5 தான் காமனாக இருக்குது. அதான் ஆன்சர். அப்போது A இன்டர்செக்ஷன் C இன்ட்டு B இன்டர்செக்ஷன் D இஸ் ஈக்குவல் டு அதை எடுத்து எழுதணும். 3 × 3 5. இப்போ நம்ம பழையபடி சேர்ப்போம் இல்லையா? 3 3 3 5. இப்போ வந்து A இன்டர்செக்ஷன் C இன்ட்டு B இன்டர்செக்ஷன் D வந்து ஆன்சர் என்ன? 3 3 3 5 தான் ஆன்சர். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வச்சுருக்கோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து கண்டுபிடிக்கணும். A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C இன்ட்டு D கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? A இன்ட்டு B கண்டுபிடிக்கணும். A இன்ட்டு B கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் C இன்ட்டு D கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கு காமனாக உள்ளதை எழுதணும். சரியா? பாருங்க, A இன்ட்டு B வந்து 1 2 3 இன்ட்டு 2 3 5. இது A, இது B எழுதி வச்சுருக்கேன். இதுக்கு காமனாக கண்டுபிடிக்கும். இது வந்து சேர்க்கணும். A இன்ட்டு Bயை சேர்க்கணும். 1 2 1 3 1 5. அப்புறம் 2 2 2 3 2 5. அப்புறம் 3 2 3 3 3 5 இது எழுதிட்டோம். A இன்ட்டு B எழுதிட்டோம். அடுத்து C இன்ட்டு D. C வந்து 3 4 இன்ட்டு D வந்து 1 3 5 எழுதிக்கிட்டோம். இப்போ இது C இன்ட்டு D பெருக்கிடுவோம். 3 1 3 3 3 5. அப்புறம் 4 1 4 3 4 5 எழுதியாச்சு. இப்போ வந்து A இன்ட்டு B கண்டுபிடிச்சிட்டோம், C இன்ட்டு D கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு எது வந்து பொதுவாக இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு எது பொதுவாக இருக்குன்னு சொன்னால் இந்த இருக்கு பாருங்க. 3 3 இருக்கா? 3 5 அதான் வந்து எழுதிக்கிடணும். A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C இன்ட்டு D ஈக்குவல் டு 3 3 இந்த இருக்குல்ல 3 3 எழுதிக்கிட்டோம், 3 5 எழுதிக்கிட்டோம். சரியா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம பண்ணிட்டோம். இனிமேல் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருந்தது? A இன்டர்செக்ஷன் C இன்ட்டு B இன்டர்செக்ஷன் D. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C இன்ட்டு D இருந்தது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்துருக்கோம் பாருங்கள். 3 3 3 5 அதை எழுதிக்கிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சது 3 3 3 5 அதை எழுதிக்கிட்டோம். ரெண்டு ஈக்குவல் ஆயிட்டா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூமா.